ஹாய் வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி ஒரு பிக் பாஸ் தமிழில் ஒரு பயங்கரமான ஒன்று நடந்திருக்கு. என்னதுன்னு கேட்குறீங்களா? வியானா எவிக்ஷன் நடந்தப்போ விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணிருக்காரு, வெளியே வாங்கன்னு கூப்பிட்ருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு. வியானா வெளியே போயிட்டாலும் எஃப்ஜேக்கு என்ன இருக்கும், கடுப்பாக இருக்கும். ஸோ அந்த கடுப்பில் ஏதோ சொல்லியிருப்பார் போலுக்க. நம்ம அரோராவுக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வந்திருக்கு. எஃப்ஜே என்ன பண்ணியிருக்காருன்னா, வியானா போன டென்ஷன் ப்ளஸ் ஏதோ சொல்லியிருப்பார் போலுக்க. துஷார் போனதை பற்றி ஏதோ சொல்லியிருப்பார் போலுக்க. உடனே அரோராவுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு 2 பேருக்கும் வாக்குவாதம் பயங்கரமாகிட்டு. ஸோ பயங்கரமாகி விஜய் சேதுபதி சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதாக நியூஸ் வந்துட்டுருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனால் பயங்கரமாக 2 பேருக்கும் நடந்திருக்கு. நம்ம வியானாவை கூப்பிட்றதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு எஃப்ஜே பயங்கரமாக திட்டி விட்ருக்காரு. என்ன ஓவராக பண்ணுறீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அரோரா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் விளையாட்டை பாருங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம இவங்களை திட்டினதா தகவல்கள் வருது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் நம்ம அரோராவுக்கும் எஃப்ஜேவுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடந்தது உண்மை. விஜய் சேதுபதி சார் வீட்டுக்குள்ளே போனது உண்மை. ஆனால் அங்கே போய் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இன்றைக்கி வர எபிசோட் பார்த்தா தான் தெரியும். எனக்கும் அதை பார்க்கணுன்னு தான் வெயிட்டிங். நல்லா இருக்கும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னை பொறுத்தளவுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அது யாருமே கொடுக்கறதில்ல. விஜய் சார் கோஸ்ட் பண்ணுறாங்க, ஒருத்தங்க அண்ணாங்கிறாங்க, ஒருத்தங்க சாருங்கிறாங்க. எல்லாருக்கும் மரியாதையை தானே கொடுக்கணும். அவர் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கோஸ்ட்டை எடுத்து நடத்துகிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு நமக்கு அதுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும். பிக் பாஸ் இவங்க என்ன கூப்பிட்றாங்க, பெரிய கூப்பிட்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியெல்லாம் யாரையுமே கூப்பிடக்கூடாது. அதுதானே நல்லது. அதை விட்டுட்டு இந்த சீசன் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு மட்டும்தானா இல்லை இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பிடிக்கலையான்னு தெரியல. சரி, அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் அதுவும் அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. நல்லவங்கள பார்த்து அவங்க கை தட்டணும். இருக்கிற எல்லாருக்கும் கை தட்டுறாங்க. இந்த பிக் பாஸடா அதுங்க எனக்கு மட்டும்தான் இருக்கான்னு தெரியல. கான வினோத்துக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம பார்வதி, கம்ருதீன் இவங்களுக்கும் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த ஷோவை பார்க்குறவங்களுக்கு எப்படி இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. அவங்க அதில் என்ன பண்ணிட்டாங்க? ஒன்றுமே பண்ணலை. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது ஏன்னு எனக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது. பிக் பாஸ் பார்த்து பார்த்து நமக்கு தான் பைத்தியம் பிடிக்குது. அவங்க நல்லா ஜாலியாக காசு வாங்கிட்டு போகத்தான் போகிறாங்க. அப்படி தானே? அவங்க உள்ளே இருக்கிறாங்க, காசு வாங்குறாங்க. மக்கள் நம்ம என்ன பண்ணுறோம், இது உண்மை நினச்சி என்னென்னமோ பண்ணுறோம். நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, அவங்க மேலே தப்பு கிடையாது. சரி, என்ன இருந்தாலும் ஒருத்தங்க எவிட் ஆகி போகிறாங்க. அது கஷ்டமாக தான் இருக்கும். சரி, அவங்க வெளி உலக வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள், நல்லா இருக்கட்டும். அவங்க நினச்ச லைஃப் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். 1000 தான் இருந்தாலும் இந்த பிக் பாஸு நல்லவங்களை கெட்டவங்களை காட்டுது, கெட்டவங்களை நல்லவங்களை காட்டுது. இது அவங்க காட்டுறாங்களா இல்லை ஸ்கிரிப்டடா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பாவம், நம்ம தான் அதை பார்த்து பார்த்து என்னென்னமோ பேசிகிட்ருக்கோம். என்ன இருந்தாலும் வியானா வெளியே போயிட்டாங்க, இவங்களுக்குள்ள சண்டை. இதனால் மக்களுக்கு என்ன யூஸ்? எனக்கு ஒன்றும் புரியல. நல்ல கருத்துக்கள் எவ்வளவோ சொல்லலாம். இந்த மாதிரி சண்டை சச்சரவு இருந்தால் நமக்கே போர் அடிச்சிடும். ஆனால் சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிடலாம். இவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கேரக்டர் இருக்கக்கூடாது, இவங்கள மாதிரி போய் பேசக்கூடாது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்த பிக் பாஸில் என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியல. யார் வெளியே போகிறாங்க, யார் வராங்கன்னு தெரியல. சடனாக வியானா போனது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, எல்லோரும் வெளியே போனால் நல்லபடியாக இருக்கட்டும். யாரும் யாரையும் பற்றி தப்பாக பேச வேணாம். நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான்.